மிக கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூடுதலானவர்கள் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்தபடியால 95% விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகள் அனைத்துமே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளத்தின் மூலமாக. அதே போல மீனவர்களை பொறுத்தவரையிலும் மீனவர்களுடைய நாளாந்த மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக தடைப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளும் முற்றுமுழுதாக சின்னாபின்னமாக்கப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழையின் காரணமாகவும் தொடர்ந்தும் அந்த வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையிலே நாங்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக முகாம்களில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் சமைத்த உணவுகளை வழங்குகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அது மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு உலருணவு வழங்கும் நடவடிக்கைகளையும் தற்பொழுது நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அதே வேளையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது விவசாயம் மற்றும் வீடுகள் பாதிப்பு போன்ற அனைத்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய நிவாரணங்களை வழங்கும் நோக்குடன் தற்பொழுது அது தொடர்பான விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மற்றும் வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்குமான நிவாரணப் பணிகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக அரசாங்கம் திட்டங்களை தீட்டியிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்ற காலநிலைகள் முடிவுறுகின்ற பட்சத்தில் உடனடியாகவே நாங்கள் அடுத்த கட்ட நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். அதாவது வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விவரங்களை சேகரிப்பதற்காக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய குழுவினூடாக தற்பொழுது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விவரங்களை அங்கே அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கின்ற பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். முக்கியமாக மருத்துவ வசதிகளும் தற்பொழுது சுகாதார சேவைகள் திணைக்களம் மற்றும் அமைச்சுகளினூடாக நடமாடும் சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே அந்த நடமாடும் சேவைகளை சரியான முறையில் கவனிக்கும் பொருட்டு எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் கூட ஒரு யூனிட் இயங்கி வருகின்றது. இந்த சுகாதார சேவைகளை கண்காணிப்பதற்காக சுகாதார மாகாண சுகாதார அமைச்சர் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே தினமும் எங்களுடைய இந்த தற்பொழுது இருக்கின்ற முகாம்கள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களுக்கு இந்த சுகாதார சேவைகளை வழங்கும் முகமாக சுகாதார, அதாவது வைத்திய அதிகாரிகள் தங்களுடைய நடமாடும் சேவையினூடாக இந்த சேவைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக இப்பொழுது நாங்கள் வீதிகள் புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைகளுக்கு இருந்தாலும் கூட தற்போதைய நிலையில் சாத்தியமல்ல என்றால் உண்மையில் வீதிகள் அனைத்துமே வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற வீதிகள் தொடர்பான விவரங்களை சேகரித்து நாங்கள் உரிய அமைச்சுக்கு அனுப்பி இருக்கின்றோம். உண்மையில் இந்த, அதாவது அவர்கள் இந்த வீதிகளை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அரசாங்கத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. வெள்ளம் வருகின்ற புனரமைக்கின்ற பணிகளையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம்.